ஹே ஹால் திஸ் இஸ் ஹேமா. என்னடா ஹேமா மேக்கோர் ஆர்டிஸ்ட் சொல்லுன்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஏ மேக்கப் வீடியோ. ஸோ எனக்கு வந்து எந்த அளவுக்கு மேக்கப் பிடிக்குமோ அதே அளவுக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் போட்டிருக்கேன். என்னதுன்னா எக் பாஸ்தா. ஸோ எக் பாஸ்தா எப்படி பண்ணுறது, அதுவும் ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் டூ வாட்ச், ட்ராப் யூர் லைக்ஸ். ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு பாஸ்தா ஆர் மக்ரோனி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து செய்கிறது இன்றைக்கி வந்து எப்படி செய்யணும்னா, ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்ருக்கேன். ஸோ தேவையான அளவு நான் பாஸ்தா போட்டுட்டேன். அதில் வந்து நம்ம அந்த பாஸ்தா வந்து முங்குற அளவுக்கு, அதாவது சிங்காகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக இது பண்ணாக்கா அது வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபில் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நான் சால்ட் போடுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்ட்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் ஆகணும். ஓகேங்களா? இதுவே வந்து பாஸ்தா வந்து ஒயிட் பாஸ்தாக்கு செய்கிற பாஸ்தாலாம் வந்து அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும். பட் இந்த மேக்ரோனி ஆர் பாஸ்தா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகணும். அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் சால்ட்லாம் வந்து நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்தமாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வெறுமனே ஆனியன் அண்டு டொமேட்டோ தான் போட போகிறேன். ஸோ ஆனியன் வந்து நான் ஒரு 5 எடுத்துக்கிறேன். அண்டு டொமேட்டோ வந்து ஒரு 6 எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பாஸ்தாக்கு வந்து கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கணும், காரமாக இருக்கணும் ப்ளஸ் புளிப்பும் இருக்கணும். ஆனால் வந்து கொஞ்சம் டொமேட்டோ அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்தமாரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்தமாரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து அந்த பாஸ்தா கூட மிங்கிள் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாஸ்தா பாயில் ஆகிடுச்சு. அதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் அதில் லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஸ்பூன் வச்சு கிண்டி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒன்று ஒட்டாமல் வந்து வரும். ஸோ வந்து இப்போ நான் சேர்ப்பது வந்து எக் பாஸ்தா. ஸோ எக் பாஸ்தாக்கு வந்து நான் வந்து ஒரு 4 எக் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பாஸ்தா போடுறீங்களோ அத்தனை குவான்டிட்டி ஆஃப் எக் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 4 எக் போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து பேனில் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ ஆயில் போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எக்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதே பேனில் தான் இப்போ பாஸ்தா செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வேறு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு அந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே ஆனியன் போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சோண்டு சால்ட் போடுறேன். எதுக்கு சால்ட் போடுறேன்னா அது அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். ஸோ வந்து டொமேட்டோவும் இதுவும் சேர்க்கும் போது நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ வந்து அது கூட வந்து நான் ஒரே ஒரு சில்லி எடுத்துக்கிறேன், க்ரீன் சில்லி. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ வந்து மசாலாஸ் பொறுத்த வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியண்டர் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள் போட்டிருக்கேன். அண்ட் வந்து நான் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் டொமேட்டோ சாஸ் போட்டாக்கா அது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். அண்டு சில்லி சாஸ் வந்து நான் போடல, அது வந்து நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம்.
அண்ட் ஆஃப்டர் தட் இந்தமாரி நல்லா வந்து அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் நல்லா வந்து ரெண்டுமே அந்த ரா ஸ்மெல் போயிட்ட பிறகு, அதாவது பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க, அது போயிட்ட பிறகு அண்ட் அந்த மசாலாஸுடைய ரா ஸ்மெல்ஸ் போயிட்ட பிறகு இந்தமாரி நம்ம பாஸ்தாவை அந்த செஞ்சு வச்சுருந்த அந்த ஆனியன் டொமேட்டோ கூட இந்தமாரி நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கணும். தென் ஆஃப்டர் தட் அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா எக்கு வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் இந்தமாரியே போட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா அது வந்து தீஞ்சு போயிடும். ஸோ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்தமாரி கிண்டி விட்டுட்டு ஸோ அந்த பாஸ்தா அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் கலரே எவ்வளோ சூப்பராகுன்னு சொல்லிட்டு இந்தமாரி நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இதில் நமக்கு வேணும்னா வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு தோணுதோ நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம், சில்லி சாஸ் போட்டுக்கலாம், அந்தமாரி சாஸஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து ப்ரொசீஜர் வந்து இதுதான். பட் சாஸ் வந்து உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இந்தமாரி எக்கு, பாஸ்தா அண்ட் எல்லாமே வந்து நல்லா மிங்கிள் ஆகிடுச்சுப்பா. ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் ஹேமாஸ் எக் பாஸ்தா. ஸோ பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோ வேணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்ராப் யூர் லைக்ஸ். பை.